ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய சுக்கிரனின் உல்லாச வாழ்க்கை அமையுமா ரிஷப ராசி அன்பர்களுக்கு? இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் தான் கதையின் நாயகன், அவர்தான் தலைவர். அதாவது ஸ்திர வீட்டுக்கு சொந்தக்காரராகிய சுக்கிரன். இதே சுக்கிரனுக்கு இன்னொரு சொந்த வீடு சரவீடாக இருக்கின்றது, அது துலாம். இந்த வீடு ஸ்திர வீடு, அதாவது சுகம் தான் இருக்கும் இடத்திலே தேடி வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்க. அதே போல் வரவழைக்கவும் செஞ்சிருவீங்க. அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு. அந்த சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு சுகத்தை இருப்பிடத்திற்கு வரவழைத்து அதை அனுபவிக்கக்கூடிய யோக உள்ள நபர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாயகன் சுக்கிரன் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் காம சுகத்திற்கு அதிபன், அதே போல் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபராக வரக்கூடியவர். சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு நினச்சோம்னா நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், வண்டி வாகனங்கள், சொந்த பந்தங்கள், சொந்தம் சுற்றம், இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இவர்களோடு உல்லாச வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உடையவர்கள்தான் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிக்கும் தலைவனாக, கதாநாயகனாக விளங்கக்கூடியவன். அந்த சுக்கிரன் ஏற்கனவே 3/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் அஸ்தமனம் என்ற நிலையை அடைந்தார். அஸ்தமனம் என்றால் ஓய்வு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இரவில் எப்படி தூங்கி அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து காலை கடமைகள்லாம் முடிச்சுண்டு எப்படி நம்ம பகல் 10 மணிக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போய் உட்கார்றோமோ அதுபோல் பகவான், அதாவது கிரகங்களுக்கும் இந்த ஓய்வு என்பது தேவைப்படும். அந்த ஓய்வு என்பதைத்தான் நாம் அஸ்தமனம் என்று நாம் அதை சொல்லுகிறோம். அந்த தேதியில் அஸ்தமனம் பட்டதனால உங்களுடைய சுகம் என்பது கொஞ்சம் குறைந்து போய்விட்டது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த சுகவீனம் ஏற்பட்டது. சுகபலம் அல்லாமல் சுகவீனம் ஏற்பட்டது. இந்த காம சுகமாகிய தாம்பத்திய வாழ்க்கை கூட சில பேருக்கு தடைபட்டு போயிருக்கலாம். இந்த தடைப்பட்டதனாலே குடும்பத்துக்குள்ள சில சமயங்களில் பிரச்சனைகளும் கூட வந்திருக்கலாம். அது மனைவியாலும் தடைபட்டிருக்கலாம், கணவனாலும் தடைபட்டிருக்கலாம். இருசாரரும் ஒத்து போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் அந்த காலத்தில் கடந்து போயிடுச்சு. இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. ஆகையினால பொறுமை என்பதும் நிறைய பேருக்கு இல்லை. உடனே வேணும் அப்படின்னா எப்படி கூடி கிடைக்கிறது? இந்த மாதிரி பொறுமை இல்லாத தன்மையினால் சில குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் எல்லாம் நீடித்து வந்தது. அதன் காரணமாக அஸ்தமனம் என்பதை அறியாமல் அந்த தம்பதிகளுக்குள்ளே வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது. அதே போல் உங்களுக்கு தலைவராகவே அந்த சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூட கொஞ்சம் கம்மியாகத்தான் வந்தது. சனிப்பெயர்ச்சி ஆகியும் கூட இன்னும் சில பேருக்கு விடிவு காலம் பிறக்காத வண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். அதுக்கு ஜாதகத்தில் பலவித காரணங்கள் இருக்கலாம். கோச்சாரம் மட்டும் காரணம் அல்ல. ஜாதகத்தின் அடிப்படையில் 3, 6, 8, 12 குடையவர்கள் தசை அல்லங்கில் அவர்களோடு சேர்ந்த கிரகங்களுடைய தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் வாழ்க்கை எப்பயுமே தடைக்கற்கள் அதிகமாக காணப்படும். பயணம் ஒரே சீரான பயணமாக செல்ல முடியாது. ஆகையினால அந்த ஜாதகத்தையும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அஸ்தமனம் அடைந்ததனால சமுதாயத்தில் கூட நல்ல பேர் வரவேண்டிய இடத்தில் வராமல் போய்விடலாம். சில பேருக்கு தொழில், வியாபாரம் இவைகளில் கூட சோம்பேறித்தனம் அல்லங்கில் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இடைஞ்சல் காரணமாக தொழில் நிலை மந்தமாக இருந்து வந்தது. தொழில் மந்தம் என்றால் வரவும் சுருங்கிவிடும். வரவு சுருங்கிவிட்டாலே கொஞ்சம் மனக்கவலைகள், மனச்சஞ்சலம் ஏற்படத் தொடங்கிவிடும். இப்படி பல வகையான இடைஞ்சல்களுக்குள்ள இருந்து வந்த உங்களுக்கு இந்த உங்களுடைய கதாநாயகன், உங்களுடைய தலைவன் அந்த சுக்கிரன்
இந்த 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 9:12 அளவில் கடகராசியிலே அவர் உதயமாகின்றார். கடகராசி என்பது உங்களுக்கு 3ஆம் வீடு. இந்த 3ஆம் இடத்துல போய் அவர் உதயமாகின்றார். லக்னேசன் எப்பயுமே 3ஆம் இடத்துல அமைந்து விட்டால் மறைந்து விட்டார் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் சுக்கிரனுக்கு இந்த 3ஆம் வீடு அவ்வளவு பாதிப்பை கொடுக்காது என்ற ஒரு கணக்கும் உண்டு. வீடு கொடுத்த சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு குருவினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால தடைகள், மறைமுக தடைகள் எல்லாம் விலகிவிடும். இனி சுமூகமான போக்கு நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த உதய சுக்கிரன் ஆரம்பம் ஆகின்றது. இந்த 12/7/2024 அன்றைய தினம் சுக்கிரன் உதயம் ஆகின்றார். அதாவது வெளித்து கொண்டு விடுகின்றார். மந்திரியை போய் பார்க்க போகிறோம், பார்த்தோம்னு சொன்னோம்னா அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஓய்வு முடிஞ்சு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி பிஏ சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருந்து உதயமாகிவிட்டார். அந்த உதயமானதுக்கு அப்புறம் அவருடைய கடமைகள், அவருடைய அலுவல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க தொடங்கிவிடும். அப்படி நடக்கும் பொழுது இந்த ரிஷபத்திலே பிறந்த உங்களுக்கு லக்னேசன் 3ஆம் இடத்திலே அமர்ந்தார். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னு அர்த்தம். ஆயுள் பலம் நல்ல பலமாக இருக்கும். சில பேருக்கு உடல்நலம் குன்றி இருக்கலாம். அவர்களுக்கு இந்த உதய காலம் முதலாக ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பித்து விடும். குடும்பங்களில் இருந்து வந்த உட்பூசல்கள், கோல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறைமுகமான பனிப்போர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். நல்ல அதாவது சுமூகமான போக்கு காணப்படும். ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்பொழுது கிடைக்கும். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கும் தன்மையும் இந்த நேரத்தில் கிடைக்கும். எல்லாமே நேரம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரம் நல்ல நேரம் வரும் பொழுது விட்டு கொடுக்கும் தன்மைகள் கூட அதிகமாக கிடைத்து விடுகின்றது. நல்லவர்கள் 2 பேருக்கு 3 பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஏத்தாப்பில் வாராரு, இங்கிட்டு ஒருத்தர் ஏத்தாப்பில் வாராரு. வந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2 பேருமே அந்த தன் பாதையை விட்டுக்களை இறங்கிடுவாங்க. பக்கத்தில் உள்ள அப்படி விலகி போவாங்க, அவரும் விலகி போவார். அப்போ 3 பாதையாக ஆகிவிடுகிறது. கொஞ்சம் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர் என்றால் 2 பாதை. 2 பேருமே கெட்டவர்கள் என்றால் ஒரே பாதை தான். 2 பேரும் மோதிக்கிட்டு நிற்கணும். நீ விலகு, நான் விலக மாட்டேன், இந்த மாதிரி ஆகிவிடும். ஆகையினால நல்லவர்களுக்கு 3 பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதய சுக்கிரன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இந்த நல்லவர்களுக்கு 3 பாதை என்பது போல ஆகிவிடுகிறது. ஆகையினால குடும்பத்தில் கலகலப்பு, சந்தோஷம் இவைகள்லாம் கிடைக்க ஆரம்பித்து விடும். ஊடலும் கூடலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊடல் நடந்து முடிந்து விட்ட கட்டம், உதயமாகிவிட்டாலே ஊடல் கழிந்து விட்டது. அதாவது ஊடல் கழிந்து விட்டது, கூடல் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக நிறைவு பெறுகிறது. ஆக வாழ்க்கையிலே விடுபட்ட சுகங்கள் கிடைக்க போகின்றது. வீடு மனைகள் இவைகளில் இருந்து வந்த சில குறைபாடுகள் இந்த காலகட்டத்திலிருந்து சரி செய்யப்பட்டு விடும். வண்டி வாகனங்களில் இருந்த குறைகளும் அகன்று வேறு அதெல்லாம் திருத்தி அமைக்கப்படக்கூடியதாக சர்வீஸ் செஞ்சு புதுசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த வாகனங்களையே அந்த கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்திற்கு பிறகு அமைய பெறுவீர்கள். இப்படித்தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி நாயகனே உதயமாகின்ற கட்டம் என்ற காரணத்தினால உல்லாசத்திற்கும் சல்லாபத்திற்கும் குறை இருக்காது. சல்லாபம் என்பது சில பேருக்கு 2வது வீடு அப்படின்னு ஏற்கனவே இருக்கும். மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் சின்ன வீடு என்பது இல்லாமல் பெரும்பாலும் இருக்காது. 100க்கு 90% பேருக்கு இது இருந்துடும். இதில் ரிஷபராசிக்காரர்கள் தெரிந்தே வைத்து கொள்வார்கள். அதாவது மனைவியாகவே ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அங்கீகாரம், அதாவது திருமணம் செஞ்சாச்சுன்னு சொன்னாலும் 2ஆம் தாரம் அப்படிங்கிற கணக்கோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமாக இவர்கள் நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அதான் ரிஷபத்தினுடைய தன்மை, துணிச்சலாக செயல்படக்கூடிய தன்மை. அந்த வாழ்க்கையும் இடையில் கசப்பாக இருந்தது. அது இப்பொழுது சரியாகி மனம் ஒத்து போகின்ற கணக்கெல்லாம் காலகட்டத்தில் முதல் மனைவி 2ஆம் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க. உங்களுக்குள்ள தான் இடைஞ்சலாக ஒரு
சுமூகம் இல்லாத போக்கு இருந்திருக்கும். இப்போ அது சுமூகமான போக்கு காணப்படுகின்றது. நல்லபடியாக வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகின்றீர்கள். அடுத்தபடியாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வகையிலே நிலபுலன்கள், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான அணிகலன்கள் இவைகள் கூட இனி இந்த 12/7/2024 பின் கிடைக்கப் போகின்றது. சில பேருக்கு அணிகலன்கள், அதாவது தங்க ஆபரணங்கள் இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கின்றது. பெண்களை பொறுத்த மட்டும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளோடு மாமியார் மாமனார் பிரச்சனைகளும் இருந்து வந்தது. இந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திற்கு பின் அது விடைபெறுகின்றது. பிரச்சனைகள் விடைபெறுகின்றது. நல்ல காலகட்டம் தொடங்குகின்றது. வாழ்க்கையை செவ்வனே செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கப்பெறுகின்றது. வாழ்க்கை அந்த குடும்பத்தில் நீங்கள் தான் இப்போ பொறுப்பாளி அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரியான யோகம் ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கும் அமைகின்றது. இனி இந்த உதயத்தின் பொழுது கிரகசாரங்கள் எப்படி இருந்தார்கள், எல்லா கிரகங்களும் வானமண்டலத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சுக்கிரன் உதயமாகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில், அதாவது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கின்றார்கள். 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல புதன், உங்களுடைய ராசி நாயகனாகிய சுக்கிரன், உதய சுக்கிரன் அங்கே இருக்கின்றார். 4 சுத்தம் 5ஆம் இடத்துல சந்திரன் கேது, 6, 7, 8, 9 சுத்தம் 10ஆம் இடத்துல கும்பச்சனி வக்கரமாக இருக்கின்றார். அவர் ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வக்கரமாக இருக்கின்றார். 11ஆம் இடத்துல ராகு, 12 சுத்தம். இந்த மாதிரி அமைப்பில் உங்களுடைய ராசி நாயகன் 3ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால தொலைதொடர்புக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். 3ஆம் வீடு என்பது இதுவும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, அந்த காம சுகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த வீட்டிலே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஊரை விட்டு வெகு தூரம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். அங்கேயும் கூட உங்களுடைய சுகம் அமைப்புக்கு எந்த குறையும் இருக்காது. ஆர்க்குடையவன் 3ஆம் இடத்துல உதயமாகி இருக்கின்றான். அப்போ கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. 6ஆம் இடத்துக்குரிய 3ஆம் இடத்துல மறைஞ்சால் நல்லது. இந்த கடன் சுமைகளெல்லாம் குறையும், கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ வருமானம் வந்தால் தான் அடைக்க முடியும். வருமானங்கள் பெருகத் தொடங்கும், நோய் நொடிகள் குறையும், சத்துருக்களால் ஏற்பட்ட வழக்கு வம்பு தும்புகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. 2, 5 அதிபதியாகிய புதன் 3ஆம் இடத்துல. அந்த வழக்கு அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால், அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கடுமையாக இருந்துச்சு. இப்போ இந்த உதய சுக்கிரன் காலத்திற்கு பிறகு அந்த சிக்கல்கள் விலகுது. இப்போ ஒன்று சமரசத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா உங்கள் பக்கத்துக்கு தீர்ப்பாகி அந்த பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் அனுபவபூர்வமாக பாத்தியப்படக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு சேர்க்கும் இந்த உதய சுக்கிரன். பிள்ளைகளால் சிரமங்கள் அனுபவித்து வந்தீங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் ரொம்பவும் தடைபட்டு போய் வந்தது. அது இப்பொழுது விலக்கப்பட்டு நல்ல வரன் அமையப்பட்டு விரைவில் திருமணத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது. ஆக பிள்ளைகளால் மேம்பாடு, பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தனம், குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும். 3 அதிபன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தோன் 5ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்தோன் 3ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால சர்வ வல்லமை பெற்றவராக இப்பொழுது நீங்கள் காணப்படுவீர்கள். எதையும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது வந்துவிட்டது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் 2ஆம் இடத்துல தாய் வழியில் சில சொத்து பத்துக்கள் விடுபட்டு இருந்தது. அந்த தாய் வழியில் உள்ள சொத்து பத்துக்களுடைய வருமானம் உங்களுக்கு இப்பொழுது தேடி வரக்கூடிய காலகட்டம். தாயாரோடு, தாய் வர்க்கத்தாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடும். வண்டி வாகனங்கள், வீடு சம்பந்தப்பட்டவற்றில் சில பேருக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சில பேருக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இந்த உதய சுக்கிரன் கொண்டு சேர்ப்பார். 7, 12 அதிபதியாகிய செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் வீட்டோனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால மனைவிக்கு ஏதாவது நோய் நொடிகள், வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அல்லங்கில் தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் போகக்கூடியதாக இருக்கின்றது. மருத்துவ செலவுகள் ஏற்படும், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மனைவி நண்பர்கள்
கூட்டாளிகளால் இந்த காலகட்டத்தில் யோகம் ஏற்பட்டாலும் கூட சின்ன சின்ன ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது வரைக்கும் தீரவில்லை. இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஆகும். காலம் கழிஞ்சாதான் அது தீரக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. அதே போல் 12க்குரியவன் அந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால பிற பெண்கள் தொடர்புகள் இந்த உதய சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுக்கிரன் நம் சம்பந்தப்பட்ட வேலைகளே அந்த காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. ஆகையினால பிற மாதர்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. கவனமாக செயல்படுவது நல்லது. 8-11 கூடையவனோடு அவர் சேர்ந்திருக்கிறாரு. ஆகையினால குடும்பத்திற்கு தெரியாமல் சில வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வருகிறது. ரொம்ப கவனமாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம். 9-10 அதிபதி ஆகிய சனி 10ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரமாக இருக்கின்றார். ஆகையினால தொழிலில் இதுவரை நலிவடைந்த உங்களுக்கு தொழில் இப்பொழுது கை கொடுக்கும். வியாபாரம் சிறப்பாக விளங்கும். உத்தியோகத்திலும் பார்க்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கண்டிப்பாக குறையும். ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணிச்சுமை குறையும். கேட்ட சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் 7க்குரியவன் ராசியிலே அமர்ந்து அவருக்கு 10ஆம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணம் இந்த காரணத்தில் இருக்கிறதுனால ரிஷப ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இப்போ திருமண யோகம் தேடி வருகின்றது. ரிஷபராசி பெண்களுக்கு குறிப்பாக கார்த்திகை மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்னும் இந்த உதய சுக்கிரன்லேருந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள நல்ல வரன் செட் ஆயிடும். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதுக்கு அடுத்து 4 மாதம் கழித்து அந்த யோகங்கள் தேடி வருகின்றது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆக இந்த உதய சுக்கிரன் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைந்திருக்கின்றது. வீடு, வாழ்க்கை, சுகம், மனைவி இவைகள் எல்லாம் திருப்தியாக இருக்கின்றது. இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இனிமேல் நல்ல காலகட்டம் தொடங்குகின்றது. நன்றி, வணக்கம்.